ஸோ ஹலோ கைஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆல்மோஸ்ட் பைத்தன் ட்ரிக்ஸோட சிமிலர் செஷன்ஸ் தான் இதுவும். ஓகே, இது வந்து லைக் பார்ட் ஒன்னோட நல்ல ரீச் கிடைச்சது. அண்ட் பார்ட் ஒன்று நிறைய பேர் வந்து சொன்னீங்க இதே மாதிரி நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயே பார்த்து அட் சேம் டைம் பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதனால வந்து ஓகே ட்ரை பண்ணலாம், இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதில் தான் வந்து இந்த செஷன் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸில் ரியல் டைம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி டெவலப்பர்ஸ் தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பைத்தனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ டெவலப்பராக எனக்கும் அதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சரி ஓகே இது நம்ம ஜூனியர்ஸ் சொல்லி தரலாம், நமக்கு தெரிஞ்சவங்கள சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான். ஸோ விதவுட் எனி டிலே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக என்னன்னு இன்னைக்கு வந்து அஞ்சு ஐடியாஸ் இருக்குது. ஓகே, 5 ட்ரிக்ஸ் இருக்குது. அதையும் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, சொல்லி அதே மாதிரி எவ்வளோ தெரியும் எவ்வளோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நான் ஆல்ரெடி போட சொன்னேன், அப்போ யாரும் போடலை. ஸோ லைக் பி இன்ட்ராக்டிவ். ஓகே, ஸோ இன்ட்ராக்டிவாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ், வித்தவுட் எனி டிலே வில் ஜம்ப் இன் டு த வீடியோ. ஸோ எஸ், ஹாய் கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரிக் பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் த லாஸ்ட் செஷன். ஸோ லாஸ்ட் செஷனோட வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ நான் வந்து கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த ட்ரிக் வந்து லாஸ்ட் செஷனோட கண்டினியூஷன் தான். ஓகேவா? ஸோ அதனால் லாஸ்ட் இதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். பார்க்காம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக வந்து பைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த ரொம்ப சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ். அதையும் எப்படி கட் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு ஐடியாவில் கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த செஷனில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த செஷனோட லாஸ்ட் ட்ரிக்கு. ஓகே, அந்த லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் யூசிங் செட் மெத்தட். அப்போது அதே மெத்தடை வச்சு, ஓகே, அதே மெத்தடை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸில் வந்து என்ன கேட்குறாங்க என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்ல எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இனிஷியலாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் லூப் போட்டு கவுண்ட் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் போட்டு எந்த எந்த வேரியபிள் எந்த எந்த எலிமெண்ட் வந்து அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த எலிமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். ஓகேவா? அப்படி தான் நான் பண்ணுவேன். பட் அதை விட ரொம்ப ஈஸியான ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 2, 3, 1, 1, 3. ஸோ பேசிக்கலி எனக்கே வந்து எது வந்து அதிகமாக இருக்கும்னு எனக்கே தெரியாது. ஓகே, ஸோ பேசிக்கலாக இப்போ வந்து ஒரு அரே இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எந்த எலிமெண்ட் வந்து ரொம்ப அதிக டைம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து அரே பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ எஸ், இப்போ வந்து இதுதான் அரே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த அரேல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிற எலிமெண்ட் அதிக டைம் பிரிண்ட் ஆயிருக்கா வந்திருக்கா, ஆர் 5 அதிகமாக வந்திருக்கான்னு சொல்லி எந்த எலிமெண்ட் வந்து அதிகமாக பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம காமிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, ஓகே, ஸோ அதில் என்ன யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னு யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து மேக்ஸ் ஆஃப், ஓகே, செட் ஆஃப் அரே. ஓகே, இது வந்து மேக்ஸ் ஆஃப் செட் ஆஃப் அரே, மேக்ஸ் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், சாரி மேக்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். வித் தட் கீ இஸ் ஈக்குவல் டு அரே டாட் கவுண்ட். இப்போ நான் வந்து மேக்ஸிமம், ஓகே, மேக்ஸிமம் நம்பர் இதை வந்து இப்போ நான் வந்து மேக்ஸிமம் நம்பர் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 தான் ஆன்சராக வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற எலிமெண்ட் தான் நான் கொடுத்துருக்கிற அரேல ரொம்ப நிறைய தடவை வந்திருக்காமா. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட். நான் வந்து நார்மலாக என்ன பண்ணுவேன்னா ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக கவுண்ட் வச்சு கிரியேட் பண்ணி இது அந்த எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுவேன். ஓகே, கண்டுபிடிப்பேன். பட் இது ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 லைன்ஸ் ஆஃப் கோட் போகும். பட் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 லைனில் முடிஞ்சிருக்கு, ஒரே லைன் கோட் தான். ஓகே, ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள். ஸோ இது வந்து ட்ரிக் நம்பர் 1. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ட்ரிக் நம்பர் 2க்கு போவோம். இதுவும் வந்து நிறைய இன்டர்வியூஸில் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute, சாரி, யா, டெலிட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் இன்டர்வியூ என்ன கேட்பாங்கன்னா ஒரு அரே கொடுத்துட்டு, ஓகே, ஒரு அரே கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆட் நம்பர்ஸ் இன் தட் அரே, இல்லைன்னா ஃபைண்ட் த ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 1லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி போடுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் ஐ இன், ஓகே, ஃபார் ஐ இன் range of 0, 100. okay, for I in range of 0, 100, if I 1 minute இங்கே 1 போட்டுக்கலாம், 0 வந்துச்சுன்னா ஓகே,
I modulo 2 equal to 0 அப்படின்னா அதாவது ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை, ஆட் நம்பர்ஸ் தேவைன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஐ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன், என்ன பிரிண்ட் ஆகுன்னு சொல்லி பாருங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இவ்வளோ பெரிய இது ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 3 லைன்ஸ் கோட் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இதேவே வந்து ஒரு அரேக்குள்ளே போட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு அரே கொடுத்துட்டு, ஓகே அரேன்னு சொல்லி போட்டுட்டு இங்கே வந்து அந்த ஐயை வந்து அப்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அரே டாட் அப்பெண்ட் ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் அரேன்னு சொல்லி கொடுப்பேன். ஓகே, பிரிண்ட் அரேன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ரன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆட் நம்பர்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து எந்த எரரும் இருக்காது. இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம வந்து 1 லைனில் போட்டு முடிக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஓகே, அரே டிக்ளேர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, எனக்கு வந்து என்ன தேவை, ஆட் நம்பர்ஸ். ஸோ ஐ. ஓகே ஐ அந்த ஐ எங்கிருந்து வாங்குவேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,100. ஓகே, ஸோ லூப் இது சாரி இது கொடுத்தாச்சு. வாட் இஸ் தட், ஃபார் லூப் கொடுத்தாச்சு, ரேஞ்ச் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். இஃப் ஐ மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டா, ஸோ இதான் வந்து கண்டிஷன். கரெக்டா, இதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. சேம் அவுட்புட் தான் வந்துச்சு. கரெக்டாக பாருங்க, சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் மெத்தட். ஒரே லைனில் முடிஞ்சா நம்ம அப்படியே 4 லைன் போட்டோம், பட் இப்போ வந்து ஒரே லைனில் முடிஞ்சிருச்சு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். ஓகே, இது வந்து ட்ரிக் நம்பர் 2. நான் முன்னாடி போட்ட ஸ்டெப்பை அப்படியே வந்து கட் ஷார்ட் பண்ணி கண்டிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லூப்பு. ஓகேவா, நம்ம அப்பெண்ட் பண்ணோம்ல, ஐ அப்பெண்ட் பண்ணோம்ல, அது இங்கே அப்பெண்ட் ஆயிடுச்சு. இது வந்து லூப்பு அண்ட் திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகே, அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுறேன் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். ஓகே ஃபைன். இப்போ வந்து ட்ரிக் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. ட்ரிக் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், ஏகமாபின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் a + b. ஓகே, ஆடுனா a + b ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஆட் ஆஃப் 1,2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட். ஓகே, லெட்ஸ் டூ லைக் திஸ். இட்ஸ் பிரிண்ட்னு மேலே கொடுத்துடலாம், இன்னொரு லைன் வேண்டாம். ஓகே, ஸோ பிரிண்ட். இப்போ நான் ரன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 3ன்னு அவுட்புட் வரும். கரெக்டாக, ஏன்னா 1 + 2 3 தானே. ஓகே ஃபைன். இப்போ வந்து எனக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வந்து உள்ளே வரும்னே சொல்ல முடியாது. ஓகே, மேபி ஒரு 10 நம்பர் வரலாம், ஒரு 20 நம்பர் வரலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஸ்டார் என்னன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஏதாவது நம்பர் ஸ்டார் என்னன்னு சொல்லி போட்டுக்கோங்க. என்னன்னு சொல்லி போட்டுட்டு ஃபைனல். ஓகே, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் ஐ இன் n ஃபைனல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, ரிட்டன் ஃபைனல். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ரன் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் 3 தான் வரும். அட் த சேம் டைம் நான் வந்து இங்கே கமா 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவுட்புட் வந்து அது ஆட் ஆகிட்டே வரும். ஓகே, நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் இங்கே கொடுத்தாலும் எவ்வளோ நம்பர் கொடுக்க உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா, நான் பாருங்க இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், எவ்வளோ நம்பர்ஸ்னு இல்லை 36 வரைக்கும் 36 அப்படிங்கிற ஒரு கவுண்ட் வருது. கரெக்டாக, ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் தான். ஓகேவா, சிம்பிள் அஸ் டெக்னிக்ஸ். இதெல்லாம் வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் இட் நோட் ஆஃப் இட். முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ட்ரிக் நம்பர் 3 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார்ல ஒன்றும் இல்லை, n அப்படிங்கிறது வந்து ஒரு அரே மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம ஃபார் லூப்பில் எடுத்து அந்த ஃபார் லூப்பில் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 0 போட்டு வச்சிட்டோம். அது கூட ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அது ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மீனிங் என்னன்னா ஃபைனல் ஈக்குவல் டு ஃபைனல் ப்ளஸ் ஐ. அதாவது இப்படி வரும், ஃபைனல் ஈக்குவல் டு ஃபைனல் ப்ளஸ் ஐ. இதுதான் வந்து அதோட மீனிங். அது வந்து அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். நான் வந்து ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி போடுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் அது ஆட் ஆகும். ஸோ இது வந்து ட்ரிக் நம்பர் 3.
சரி, ட்ரிக் நம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெப் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டா வந்து யார் இது வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி சாட் பாட்ஸ் எல்லாம் சாட் பாட்ஸ் கிரியேட் பண்றாங்கல்ல. ஒரு வெப்சைட்டுக்கு சாட் பாட்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஃபங்ஷன் தான் எழுதுவாங்க. ஸோ அவங்க தான் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். அதான் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட்டான மெத்தடும் கூட. ஓகே. இப்போ வந்து ஃபைன். ஓகே. இப்போ ஆ. நான் வந்து டெவலப்பர்ஸ் சொன்னேன். டெவலப்பர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பைசாம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டா டெர்மினல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெர்மினல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்சுவலா கோட்ல தான் வரும். இப்போ நம்மளும் அதே மாரி டெர்மினல்ல தான் போட போறோம். இந்த மெயின் ஃபங்ஷன்ல நம்ம ஆக்சுவலா எங்கேயுமே வந்து இந்த ஃபங்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணி பிரிண்ட் பண்ணல. பட் நமக்கு வந்து அவுட்புட் வரும். அதுதான் வந்து எப்படி நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பைத்தான் ஸ்பேஸ் பைத்தான் ஃபைல் நேம். பட் பைத்தான் 3 ஸ்பேஸ் -i main டாட் pyன்னு சொல்லி போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இன்புட் கொடுக்கணும். இப்பதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண வேண்டியது வரும். இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 15 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டெர்மினலில் ஒர்க் பண்ணுறது வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா விஇஎன்வின்னு இருக்குல்ல. ஸோ வி ஃபார் வர்ச்சுவல், இஎன்வி ஃபார் என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டெவலப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு அ கம்பெனி லைக் யூ ஹேவ் டு யூஸ் லைக் திஸ். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க கூட ஒர்க் பண்ணுற பியர்ஸ்க்கு வந்து லைக் யூல் பி லைக் அ காட். ஓகே கோடிங் நிறைய தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி பார்ப்பாங்க. ஓகே. இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் விச் இஸ் இன் ஃபோர்த். ஓகே. ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டெர்மினேட். ஓகே. ஸோ ஃபைனல் ட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதுவும் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸை கேட்டுருவாங்க. நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்க கிட்ட இந்த ப்ரோக்ராம்ஸ் கேட்டிங்கன்னா எஸ் இந்த இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன என்ன ப்ரோக்ராம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் பாலண்ட்ரோம். ஓகே. ஸோ ஃபைண்டிங் பாலண்ட்ரோம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். MADAM அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. MADAM இதை வந்து திருப்பி படித்தாலும் மேடம் தான் வரும். அதே மாதிரி ரேஸ் கார் இதை திருப்பி படித்தாலும் ரேஸ் கார் தான் வரும். ஓகேவா. அதே மாதிரி எந்தெந்த நேம் வந்து திருப்பி போட்டாலும் அதே மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் MALAYALAM மலையாளம் இதுவும் வந்து திருப்பி போட்டாலும் சேம் அதே மாதிரி தான் வரும். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாலண்ட்ரோம். சரி, இதுதான் வந்து பாலண்ட்ரோம் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து போடணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் எப்படி போடுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் அவங்களே வாங்கிடுவேன். ஸ்ட்ரிங் வாங்கிட்டு அதை வந்து ரிட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்லேருந்து ஐட்ரேட் பண்ணுவேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 லைன்ஸ் வரும். பட் அது எனக்கு வந்து இப்போ ஒரு சூப்பரான டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. நான் சொல்லித்தரேன். ரொம்ப 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 ஈஸியான டெக்னிக். ஒரே லைனில் முடிஞ்சிடும். பாலண்ட்ரோமா இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு நேம் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நேம் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஈஷிக்யா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஈஷிக்யான்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் அந்த நேம். எஸ் ஃபைன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஈஷிக்யான்னு பிரிண்ட் ஆகும். பட் நம்ம இது வந்து பாலண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். கரெக்டாக ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஓகே ஒரு ஸ்கொயர் பிரேசஸ் போட்டு ::-1 போட்டுக்கோங்க. ::-1 போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். ஓகே. அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து பாலண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆக்சுவல் நேம் வந்து இப்படி வச்சுக்கலாம். நேம் இஸ் ஈக்குவல் டு ஈஷிக்யான்னு வச்சுக்கலாம். ஓகே. நேம் ஓகே 1 minute. நேம் 1 ஓகே. நேம் 1 இஸ் ஈக்குவல் டு நேம் 1 இஸ் ஈக்குவல் டு அங்கே வாங்கின நேமை அப்படியே இங்கே ரிவர்ஸ் பண்ணிட்டு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் 1 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ட்ரூ. ஓகே. இது வந்து பாலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு வந்து எதுவுமே வராது. ஏன்னா அது நம்ம வந்து எல்ஸ் கண்டிஷன் கொடுக்கல. ஸோ எல்ஸ் கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட்ல ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஆப்வியஸாக ஃபால்ஸ் வரும். ஏன்னா நம்ம எப்படி வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அட் த சேம் டைம் இங்கே வந்து பாருங்க. இங்கே வந்து மேடம் நான் கொடுக்குறேன். த சேம் டைம் இங்கேயும் வந்து மேடம்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு வரும். ஏன்னா மேடம் வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் அதே தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ட்ரிக் நம்பர் 5. ஓகே. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ட்ரிக்கு. ஸோ ::-1 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கு ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து 5 ட்ரிக்ஸ். ஸோ இந்த 5 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு 5 out of how much அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இஃப் யூ ரியலி லவ் கோடிங். ஓகே. ஸோ
எவ்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நோ திஸ் ட்ரிக்ஸ். ஓகே, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான். ஸோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் அண்ணா அக்காவுக்கோ யாராவது வந்து இன்டர்வியூஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ. சி யூ இந்த இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நான் அடுத்த செஷனில் சொல்கிறேன். ஸோ சி யூ இந்த நெக்ஸ்ட் ட்ரிக்கி செஷன் ஆஃப் பைத்தான். டூ சப்ஸ்கிரைப்.